ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அசத்தலான கேம் பார்க்க போகிறோம். கஹீம்ன்ற ஒரு பிளேயர் விளாண்ட ஒரு அற்புதமான கேம் இது. இந்த கேமில் கஹீம்ன்றவங்க வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2018ல் நடந்த கேமு. இந்த கேமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒயிட் எப்படி கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ E5, நைட் F3, நைட் C6, நைட் C3, நைட் F6. ஸோ இது வந்து 4 நைட்ஸ் கேம்னு சொல்லுவாங்க. ஸோ 4 நைட்டுமே வந்து ஓப்பனிங்லேயே 2 பேருமே வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பிஷப் E2, பிஷப் E7. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து பொசிஷன் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கு. இப்போ 2 பேருமே வந்து கேசல் பண்ணிக்கிறாங்க. ஸோ கேசலும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஈக்குவலாக ஒரே டைமில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ போர்டில் இருக்க எல்லா பீஸுமே பாருங்க சிமெட்ரிக்கலாக இருக்கு. 2 பேருக்குமே 4 நைட் ஒரு பிஷப் பிளஸ் அவங்களுடைய சென்டர் பான் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இப்போ D4 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல இப்போ கேம் வந்து வேரி ஆகுது. இப்போ பிளாக் வந்து D6 புஷ் பண்றாங்க. ஸோ பிளாக் D6 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒயிட் வந்து H3 புஷ் பண்றாரு. H3க்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த G4 ஸ்கொயரை வந்து இந்த பிஷப்பையோ இந்த நைட்டையோ வர விடாம இப்ப பிளாக் பண்றாங்க. இப்ப ரூக் E8, பிளாக் வந்து ரூக்க வெளியில கொண்டு வராங்க. இப்ப பிஷப் E3. சோ ஒயிட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா பீஸுமே இந்த இடத்துல இப்ப டெவலப் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப பிளாக் வந்து இந்த இடத்துல பிஷப் F8 ப்ளே பண்றாரு. பிஷப் F8க்கு அப்புறமா இப்ப ரூக்குக்கு பாருங்க இங்க ஒரு நல்ல ஆக்சஸ் இருக்கு. சோ இந்த பிஷப் வந்து தேவைப்பட்ட நெக்ஸ்ட் இந்த லாங் டயகனல்லையும் வரலாம். அண்ட் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு நேச்சுரலான டயகனல்ஸ்லயும் இந்த பிஷப் வந்து தேவைப்பட்டா வரலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா குயினை வந்து D2ல போடுறாரு. ஸோ குயினை D2ல போட்டதுமே இந்த இடத்துல குயினும் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டயகனல் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிஷப் D7 வராரு. இப்போ ஃபைனலாக பிளாக் வந்து அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸையும் டச் பண்ணிட்டாரு. ஸோ லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிஷப் வந்து உள்ள இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பிஷப் வந்து கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா வந்ததுனால இது வந்து இன்னும் பெரிய ஒரு டெவலப்மெண்ட்ல ஒரு வீக்னஸ்லாம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. D-Tech C5, நைட் டெக் C5, நைட் டெக் C5, பான் டெக் C5. இப்போ பிஷப் G5 ப்ளே பண்றாரு. ஸோ ஒயிட் வந்து இந்த இடத்துல இப்போ பிஷப் G5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்றாங்க. இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா பிஷப் C6 ப்ளே பண்றாங்க. பிஷப் C6 மூலிமா இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒயிட் வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணல. ஒயிட் வந்து குயினை வந்து E3ல போட்டுட்டாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேம் வந்து இப்போ இன்னொரு ரூக் எடுத்து வந்து நம்ம குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல இப்போ பிளாக்கோடைய ரூக்ஸ் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லை இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம். பட் ஒயிட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒயிட்டுக்கு வந்து எந்த ஒரு அட்வான்டேஜும் வந்து அவங்களால கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒயிட் வந்து இந்த குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் குயினை வந்து E3ல போடுறாங்க. இந்த இடத்துல இப்போ பிளாக் வந்து அவங்களுடைய குயினை வந்து E7ல போடுறாரு. இப்போ இந்த இடத்துல பிஷப் B5 வருது. ஸோ பிஷப் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்குறாரு. இந்த இடத்துல சப்போஸ் பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நைட் டெக்ஸ் பிஷப்பு. ஸோ நைட் பார்த்தீங்கன்னா இமீடியட்டா இந்த 2 பானையுமே வந்து இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஹெவி பீசஸால ரொம்ப நேரத்துக்கு பானையும் வந்து சேஃப்கார்டும் பண்ண முடியாது. அண்ட் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா சென்டர்ல கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லை இந்த நைட் வந்து இப்போ பின்ல இருக்கிறாரு. உங்களால குயினையும் மூவ் பண்ண முடியாது. குயின் மூவ் பண்ணா பிஷப் டெக்ஸ் நைட், அதுக்கப்புறமா பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பிளாக்குடைய பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால தேவையில்லாமல் ஒயிட்டுக்கு வந்து சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. சிம்பிளாக என்ன பண்ணுறாருன்னா குயின் எடுத்துகிட்டு வந்து E6ல போடுறாரு. சப்போஸ் ஒயிட் வந்து இந்த பிஷப்பை டேக் பண்ணால் குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். பிளாக்கோடைய பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த இடத்துல சிம்பிளாக ரூக் வந்து கேம்குள்ளே வரார். ரூக் FD1. இப்போ A6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்ணுறாரு. இந்த பிஷப் இப்போ சிம்பிளாக பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறார். பிஷப் டெக்ஸ் பிஷப் அப்புறமா குயின் டெக்ஸ் பிஷப், இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்போ குயினே இந்த பிஷப்பை வந்து டேக் பண்ணிக்கிறார். ஸோ குயின் பார்த்தீங்கன்னா லோன்னு இந்த இடத்துல அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பிளாக்குடைய பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம குயினை வச்சு தான் பிஷப்ஸை வந்து கேப்சர் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்து குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ குயின் C6 வராரு. இப்போ ரூக் D3 வருது. ஸோ இந்த இடத்துல ரூக் D3 மூலிமா நெக்ஸ்ட் இன்னொரு ரூக்கையும் நம்ம D5ல போட்டு ஒரு சூப்பரான ரூக் பேட்டரியும் ஃபார்ம் பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ பிஷப் D6 வருது. இப்போ நம்ம ரூக்கை வச்சு குயின் அட்டாக் பண்ணுறோம். இந்த இடத்துல சிம்பிளாக குயின் வந்து பேக்வர்ட் போய்க்கிறார். குயின் D7. இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த இடத்துல நீங்க இந்த வின்னிங் மூவை ஸ்பாட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல டெட்லியான ஒரு நைட் அட்டாக் இருக்கு. இந்த இடத்துல சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து நைட் F6 ப்ளே பண்றாங்க. ஸோ நைட் F6 மூலிமா பிளாக்கோடைய எல்லா பீஸுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆபத்தா இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த நைட்டை நீங்கள் டேக் பண்ணி தான் ஆகணும். இந்த நைட்டை நீங்கள் டேக் பண்ணாமல் உங்களுடைய கிங்கை மட்டுமே மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய குயின் போயிடும். இந்த ஒரு ரீசனால இந்த நைட்டை நீங்கள் டேக் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு ரீசனால பிளாக் வந்து இந்த ஒரு நைட்டை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இந்த நைட்டை டேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒரு சூப்பரான ஃபாலோ அப் மூவ் இருக்கு. ஸோ இந்த நைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிளாக்குடைய கிங் பான் ஸ்ட்ரக்சரையே டேமேஜ் பண்ணிட்டாரு. இந்த முக்கியமான ஃபாலோ அப் மூவ் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபாலோ அப் மூவ் நம்ம ப்ளே பண்ணலன்னா நம்ம வந்து நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அந்த முக்கியமான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் h6. ஸோ குயின் h6 மூலிமா நம்ம இந்த ஒரு டயக்னலில் வந்து கிங் எஸ்கேப் ஆக விடாமல் தடுக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ பிளாக்குடைய குயினாலையும் பார்த்தீங்கன்னா இங்கே சேஃப்கார்டும் பண்ண முடியாது. ஏன்னா பிளாக்குடைய 2 பானுமே பார்த்தீங்கன்னா ஷீல்டு மாதிரி குயினுடைய டிஃபென்ஸை வந்து தடுத்துட்டு இருக்காங்க. இது பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 பான் வந்து அவருக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு. அண்ட் இந்த இடத்துல என்ன முக்கியமான ஒரு அட்டாக்னா, நெக்ஸ்ட் இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த கிங்குடைய ஓப்பன் ஃபைலுக்கு வந்துருவார். இது வந்து ஒரு டெட்லி செக்மேட்டுக்கு வந்து வழிவகுக்குது. இந்த இடத்துல சிம்பிளா கிங் h8 ப்ளே பண்றாரு. கிங் h8க்கு அப்புறமா சிம்பிளா ரூக் எடுத்துட்டு வந்து இங்க போடுறாரு ரூக் g3. ஸோ ரூக் g3 மூலிமா நெக்ஸ்ட் நம்ம குயினை இங்கே அழகா இங்கே கொண்டு வந்து ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். சப்போஸ் ரூக் எடுத்துன்னு வந்து இந்த செக்மேட்டை பிளாக் வந்து தடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல குயின் டெக்ஸ் f6 செக் வரும். திருப்பி நீங்க ரூக் g7 தான் ப்ளே பண்ணி ஆகணும். இப்போ குயின் டெக்ஸ் g7 பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். இந்த ஒரு ரீசனால இந்த ரூக் g3 மூவ்க்கு அப்புறமாவே பிளாக் வந்து டோட்டலா கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல நீங்க நினைக்கலாம் நம்ம பிஷப் எடுத்துட்டு வந்து f8ல போட்டுலாமே நீங்க நினைக்கலாம். பட் நீங்க பிஷப்பை f8ல போட்டாலும் இது ஒர்க் அவுட் ஆகாது. என்னதான் நீங்க குயினை சேஸ் பண்ணாலுமே இங்க ரூக் மூலியமா ஒரு செக் வரும். இந்த செக்குக்கு அப்புறமா கிங் வந்து விலைக்கு தான் போய் ஆகணும். கிங் விலகினதுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் f6 செக் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க பிஷப் குறுக்கில் போட்டதுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் பிஷப் வந்து ஒரு சூப்பரான செக்மேட் வந்து நம்ம திருப்பி டெலிவர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் பிரில்லியன்சி மூவ் ப்ளே பண்றதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக ரூக்கை வச்சு குயினை சேஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குயின் மூவ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த நைட் வந்து ஃபுல் ஃபேமிலி 4K இந்த இடத்துல பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த இடத்துல குயின் வந்து a4 வந்திருக்கணும். குயின் a4 வந்திருந்தாருன்னா ஓரளவுக்கு பிளாக் வந்து கேமை வந்து ஃபைட் பண்ணியிருக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ரூக்கை வச்சு குயினை சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல சப்போஸ் நைட் f6 இங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளாக ஜிடெக்ஸ் f6 ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நீங்கள் என்னதான் குயின் எடுத்துன்னு வந்து h6ல போட்டாலுமே பிஷப் வந்து f8க்கு வந்து குயினை வந்து சேஸ் பண்ணுவார். இப்போ நீங்கள் என்னதான் ரூக்கை வச்சு செக் கொடுத்தாலுமே இந்த இடத்துல கிங் h8 வந்துருவார். பட் இப்போ குயின் டெக்ஸ் f6 அவைலபிளாக கிடையாது. ஏன்னா இந்த குயின் வந்து இங்கே சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு மேட்டிங் அட்டாக் ஒயிட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் ஒயிட் வந்து ஒரு மெட்டீரியலை லூஸ் பண்ணதுனால ஒயிட் வந்து இந்த கேமை வந்து லூஸ் பண்ணிடுவார். இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரூக் மூலிமா குயினை சேஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ நைட் எடுத்துன்னு வந்து ஒரு சூப்பரான ஃபேமிலி 4 தரும். இந்த இடத்துல இந்த நைட் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிரில்லியன்சியான ஒரு ஃபாலோ அப் மூவ் மூலிமா இந்த கேமை ஒயிட் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்குமே பிளாக்கோடைய பொசிஷன் வீக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் பொசிஷனை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த டெட்லியான நைட் மூவ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக மாட்டும். ஸோ பிளாக்கை பொறுத்த வரைக்குமே எந்த விதமான வீக்னஸுமே கிடையாது. பான்ஸ்லேயும் சரி அவங்களுடைய பீசஸும் சரி போர்டில் வந்து கரெக்டாக தான் பிளேஸ் ஆகிருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான ஒரு டெட்லியான அட்டாக் வந்து சில டைம் அமைஞ்சிரும். ஸோ அதை கரெக்டாக ஒயிட் வந்து ஸ்பாட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.